இப்போ நம்ம பார்க்க போகிறது 9.2ல 6th sum. Describe how the two figures at the right are alike and how they are different. ஒரு டூ பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து சிலிண்டர், இன்னொன்று வந்து க்யூப். ஏன் இதை க்யூப்னு சொல்கிறோன்னா ஈக்குவல் சைட்ஸ் 7 7 7. இந்த சிலிண்டருமே 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப், இது வந்து ஒரு க்யூப் ஷேப். இது ரெண்டும் எதை பொறுத்து சேமாக இருக்குது, எதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா சைட்ஸை பொறுத்து சேம். ஏன்னா இதனுடைய டைமென்ஷனும் 7 சென்டிமீட்டர் தான் எல்லாமே, இதனுடைய டைமென்ஷனும் எல்லாமே 7 சென்டிமீட்டர். ஸோ நம்ம டைமென்ஷனை பொறுத்து இது வந்து லைக். ஹவு தே ஆர் டிஃப்ரெண்ட்னா ஷேப் வந்து வேறு. இது க்யூபு, இது வந்து என்னது நம்மளுக்கு சிலிண்டர். சரியா? இப்போ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் பாக்ஸ் ஹாஸ் லார்ஜர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது ரெண்டில் எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் சிலிண்டர் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு விச் பாக்ஸ் ஹேஸ் லார்ஜர் லேட்ரல் சர்ஃபேஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார் சிலிண்டர், சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு 2πr/h. சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன், சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. நமக்கு வந்து என்ன தான் கேட்டிருக்காங்க, விச் பாக்ஸ் ஹாஸ் லார்ஜர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா சுற்றி இருக்கிறது மட்டும்தான் அர்த்தம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து லேட்ரல்னால் சைட்ஸில் வர்றது மட்டும்தான். அந்த டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் வந்து அதில் கன்சிடர் பண்ணணும்னு கிடையாது. அதுதான் லேட்ரல் ஏரியா. ஓகேவா? லேட்ரல் சர்ஃபேஸ்னால் சுற்றி இருக்கிறது மட்டும்தான். ஸோ சுற்றி இருக்கிறது ஒரு சர்க்குலர் ஷேப்பு தான். ஓகேவா? அது வந்து ஒரு சிலிண்டர்னு நம்ம எடுக்க முடியாது, ஒரு சர்க்கிள் தான். ஸோ சர்க்கிளுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா 2πr/h. அந்த 2πr/h ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம லேட்ரல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது டி வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் அப்படிங்கும்போது 7/2. ஹச்சுங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 7 சென்டிமீட்டர். சரியா? ஸோ 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போடலாம். ஆருக்கு 7/2 போட்டுக்கலாம், ஹச்சுக்கு 7 போடலாம். ஸோ 7 7 கேன்சல், இந்த 2 2 கேன்சல். ஸோ நம்மளுக்கு வந்திருக்குது 22 இன்ட்டு 7. ஸோ 154 என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி ஏரியா ஆஃப் க்யூப், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் க்யூபுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பொதுவாக வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் க்யூபு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 6a² வரும். ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே சேமாக தான் இருக்குங்கிறனால 6 பக்கங்கள் இருக்கிறதுனால 6a². பட் நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா லேட்ரல் டாப்பே விட்டுறணும், பாட்டமே விட்டுறணும், சுற்றி இருக்கிற 4 சைட்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 4a². இதில் ஏ அப்படிங்கிறது வந்து 7 சென்டிமீட்டர் சைட்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ 4 இன்ட்டு ஏ எவ்வளவு 7². ஸோ 4 இன்ட்டு 49 எவ்வளோ வரும்? 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து 2 ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று வந்து 154, இன்னொன்று வந்து 196. அவங்க வந்து லார்ஜர் லேட்ரல் சர்ஃபேஸ் எதுக்கு தான்? லார்ஜர் லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்கக்கூடியது எந்த ஷேப்பு? க்யூபு தான். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். க்யூபுன்னு நம்ம சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.